ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாங்கள் என்னத்தை பார்க்க போறோம்னு சொன்னா அவர் டேட்டா எப்படி அப்டேட் பண்ற, எப்படி ஒரு மல்டி டேட்டாவை வந்து டேபிளுக்குள்ள வந்து நம்ம இன்சைட் பண்ற, அடுத்தது எப்படி ஒரு டேட்டாவை வந்து டிலீட் பண்ற, இந்த 3 விஷயங்களை பார்க்க போறோம். என்னது? டிலீட், அப்டேட் அண்ட் இன்சைட். ஓகே, இந்த 3 செய்யறதுக்கு முந்தி 2 விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒன்று வந்து பிரைமரி கீ, ஃபாரின் கீ. இது ரெண்டும் அவ்வளவு பெரிய விஷயம் இல்லை, ரெண்டும் ஒரு சிறிய விஷயம் தான். பிரைமரி கீன்னு சொன்னா ஒரு டேபிள்ல வந்து அப்படியே வந்து யூனிக்கா இருக்கும். அதாவது பிரைமரி கீ என்றா ஒரு டேபிள்ல வந்து யூனிக்கா இருக்கிறது என்னது பிரைமரி கீ, அதாவது முதன்மை இடத்துல இருக்கிறது என்னது பிரைமரி கீ. இப்போ உதாரணத்துக்கு எப்படின்னு சொன்னா, இப்ப நம்ம படிக்கிற கேம்பஸோ காலேஜோ ஸ்கூலோ பாருங்க, உங்களுக்கு ஒரு நம்பர் கண்டிப்பாங்க. அதாவது நீங்க கேம்பஸ்ல படிச்சீங்கன்னு சொன்னா ஸ்டூடெண்ட் ஐடின்னு சொல்லுவாங்க, ஸ்கூல்ல நீங்க படிச்சீங்கன்னு சொன்னா சேர் விளக்கம் என்று சொல்லுவாங்க. ரைட், இந்த சேர் விளக்கத்தையும் வச்சும் ஸ்டூடெண்ட் ஐடியையும் வச்சு தான் என்ன செய்யும், உங்களோட படிப்புகள் வந்து என்ன செய்யணும், ரன் ஆகும். இப்போ உதாரணத்துக்கு அப்படின்னு சொன்னா சந்திரகுமார் என்று ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கிறார், அது போல உங்களோட அப்படி இன்னொரு சந்திரகுமாரும் இருக்கார். இப்ப 2 சந்திரகுமார் இருக்கார். இப்ப 2 சந்திரகுமாரையும் இப்ப ஒரு சந்திரகுமார டீச்சர் கூப்பிட்டா என்ன நடக்கும்? 2 பேரும் எழும்புவாங்க. அப்ப ஆனா டீச்சர் என்ன சொல்றாவு, சந்திரகுமார் ஒரு சந்திரகுமார் தான் எழும்பணும் என்று அவருக்கு விருப்பம். ஆனா சந்திரகுமார் என்ற பேர் 2 இருக்கு. அதால் என்ன நடக்கும், குழப்பத்துல என்ன செய்வாங்கன்னா 2 பேரும் என்ன செய்வாங்கன்னா எழும்புவாங்க. சந்திரகுமார் இருக்கிற பேருக்கு 2 பேரும் வந்து என்ன செய்வாங்கன்னா எழும்புவாங்க. சோ இந்த குழப்பத்தை நீக்கிறதுக்கு தான் என்ன செஞ்சாங்க, ஸ்கூல்லையும் சரி கேம்பஸ்லயும் சரி என்ன செஞ்சாங்க, ஒரு ஸ்டூடெண்ட் ஐடி தந்திட்டாங்க. இப்ப ஒரு சந்திரகுமாருக்கு 001 இன்னொரு சந்திரகுமாருக்கு 002. இப்ப டீச்சருக்கு என்ன செய்யாது, குழப்பம் வராது. இப்ப எந்த சந்திரகுமாரை கூப்பிடணும், ரெண்டாவது என்ன செய்வா, பேரை சொல்லி கூப்பிட மாட்டாவோ, அவங்களுக்கு யூனிக்கா கொடுத்திருக்கிற நம்பர்ஸ், அதாவது 001 என்ற நம்பரை வந்து கூப்பிடுவாங்க. இப்ப 001 சந்திரகுமார் ஒழுங்குன்னு சொன்னா 001 இருக்க சந்திரகுமார் ஒழுங்கு. அது போல 002 வேண்டாம் 002 இருக்க சந்திரகுமார் ஒழுங்கு. இப்போ ஒரு டேபிள்ல எது யூனிக்கா இருக்கோ அதுதான் என்னது பிரைமரி கீ. ரைட், பிரைமரி கீ வந்து எப்பயும் வந்து வேற வேறையா தான் இருக்கும், ஒரே மாதிரி பிரைமரி கீ இருக்காது. 001 001 ஒன்றா தான் இருக்கும், 001 இன்னொன்று இருக்காது. அப்படின்னா ஒரு விஷயத்த முதன்மையாக ஒரு யூனிக்கா எடுத்து காட்டுறது தான் என்னது பிரைமரி கீ. ஃபாரின் கீ என்னன்னு சொன்னா பிரைமரி கீயை வந்து கனெக்ட் பண்றதுதான் ஃபாரின் கீ. இப்ப எப்படின்னு சொன்னா இன்னொரு டேபிளோட கனெக்ட் பண்ற. இப்போ உதாரணத்துக்கு ஒரு பேரண்ட்ஸ பிள்ளைகளோட கனெக்ட் பண்றது என்னது டிஎன்ஏ. அது போலதான் என்ன நடக்குதுன்னு சொன்னா ஒரு டேபிள இன்னொரு டேபிளோட வந்து கனெக்ட் பண்றதுக்கு பயன்படுத்தப்படுவதுதான் ஃபாரின் கீ. இப்போ உதாரணத்துக்கு ஒரு கேம்பஸையோ ஒரு ஸ்கூலையோ எடுத்துக்கொண்டா என்ன நடக்கும், அதுல வந்து டீச்சர்ஸும் இருப்பாங்க, ஸ்டூடெண்ட்ஸும் இருப்பாங்க. இப்ப ஸ்டூடெண்ட்ஸையும் டீச்சர்ஸையும் என்ன செய்யணும், கனெக்ட் பண்ணணும். ஸ்டூடெண்ட்ஸையும் டீச்சர்ஸையும் கனெக்ட் பண்றதுக்கு பயன்படுத்தப்படுற கீ தான் என்னது ஃபாரின் கீ. அது போல வந்து லெக்சர்ஸையும் ஸ்டூடெண்ட்ஸையும் கனெக்ட் பண்ண யூஸ் பண்றது தான் என்னது நம்மட ஃபாரின் கீ. ஓகே, இப்போ ஃபாரின் கீ என்ன உங்களுக்கு ஈஸியா நீங்க மைண்ட்ல வச்சுக்கொள்ளுங்க, ஒரு கனெக்டுக்கு பயன்படுத்தப்படுறதுதான் ஃபாரின் கீ. பிரைமரி கீ என்னன்னா முதன்மை, அது வந்து தனியா தான் இருக்கும். ஒரு பிரைமரி கீ 001 001 தான், அதை மிஞ்சி வேற ஒரு 001 வர வாய்ப்பில்லை. ஃபாரின் கீ என்னன்னு சொல்ல லெக்சரையும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸையும் கனெக்ட் பண்ற, டீச்சரையும் மாணவர்களையும் கனெக்ட் பண்ற ஒரு கீ தான் ஃபாரின் கீ. ரெண்டு உங்களுக்கு ஈஸியா விளங்கிருக்குமே நம்புறேன். ரைட், ஏன் இதை நான் சொல்றேன்னு சொன்னா ஒரு டேட்டா அப்டேட் பண்றவன் சரி டிலீட் பண்றான்னு சரி, இந்த ஒரு ஒரு பிரைமரி கீயை வந்து பேஸ் பண்ணி தான் நம்ம பண்ணுவோம். ஏன்னு சொன்னா அப்பதான் வந்து என்ன செய்யணும்னா MySQL வந்து அதுக்கு வந்து சப்போர்ட் ஆகும், இல்லாட்டி எரர் தான் வரும். அதை நான் உங்களுக்கு ரியலாவே நான் செஞ்சு காட்டுறேன். ஒரு நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, நீங்க ப்ரோக்ராம் செய்யக்குள்ள அப்டேட்டோ டிலீட்டோ சரி நீங்க செய்யும் பொழுது நீங்க வந்து பிரைமரி கீயை வந்து பேஸ் பண்ணி நீங்க செஞ்சாதான் உங்களோட சிஸ்டம் வந்து எரர் இல்லாம செய்யும். ஓகே, அதுக்காகத்தான் நான் வந்து என்ன செஞ்சேன், இந்த பிரைமரி கீ என்னன்னு ஃபாரின் கீ என்னன்னு ஆரம்பத்துல வந்து உங்களுக்கு விளங்கப்படுத்தினேன். சைட் வாங்க நம்ம ப்ரோக்ராமுக்கு போகலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நாங்க என்ன செய்ய போறோம்னு சொன்னா இது நம்ம போன கிளாஸ் பார்த்த கோடிங் தான். இந்த கோடிங்ல போன கிளாஸ் வந்து நம்ம என்ன செஞ்சோம்னாங்க, ஒரு குளோமை வந்து ஆட் பண்ணா அடுத்த ஒரு குளோமை வந்து சேஞ்ச் பண்ணோம். அதுக்கு பிறகு நம்ம போட்டதை டேபிள வந்து என்ன செஞ்சோம், ஷோ பண்ணி பார்த்தோம். அதுக்கு பிறகு டேட்டாவை வந்து கொஞ்சம் இன்சர்ட் பண்ண ஒரு டேட்டாவை. ரைட், இன்றைக்கு நம்ம அப்டேட்டை பார்க்க போறோம், டிலீட்டை பார்க்க போறோம், அடுத்தது மெனி டேட்டாஸை வந்து எப்படி அப்டேட் பண்றது பார்க்க போறோம். ரைட், இப்ப நான் முதலாவது உங்களுக்கு நான் சொல்லி தரேன் என்னன்னு சொன்னா, ஒரு
மெனி டேட்டாவை வந்து எப்படி வந்து அப்டேட் பண்றேன்டா நான் இப்ப வந்து என்ன செய்யறேன் உங்களுக்கு சொல்லி தரப்போறேன். ரைட், இப்ப நீங்க நல்லா பாருங்க, இந்த இடத்துல இன்செர்ட் இன்டு ஸ்டூடெண்ட்ஸ் வேல்யூ வந்து நாங்க போட்டுருக்கேன். ஓகேயா, ரைட், போட்டாச்சு. பட் ஒரு மெனி டேட்டாவை நம்ம எப்படி அப்டேட் பண்றேன்னு சொன்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. இந்த கோடிங் நீங்க பாருங்க, இப்படித்தான் நம்ம என்ன செய்ய போறோம், அப்டேட் பண்ண போறோம். ஒரு மெனி டேட்டாவை எப்படி அப்டேட் பண்ற இப்படித்தான். ஓகே, என்ன எப்படி அப்டேட் பண்ணணும்னு சொன்னா நம்ம அங்க வந்து எப்படி அப்டேட் பண்ணோம், இன்செர்ட் இன்டு ஸ்டூடெண்ட், இந்த அறிகிற பிரேக்கெட்டுக்குள்ள வரதை நம்ம என்ன செய்யல, அங்க போடல, சிங்கிளா போடக்குள்ள. ஆனா மெனுவா போடக்குள்ள நம்ம டேபிள்ல என்னென்ன குலம்ஸ் வந்து யூஸ் பண்றோம் வந்து நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா மென்ஷன் பண்ணா நம்ம என்ன செய்யலாம்டா ஒரு இன்சைட் இன்டுக்குள்ளேயே நம்ம மெனி டேட்டாஸை வந்து என்ன செய்யலாம்டா போடலாம். ரைட், அதை எப்படி என்ன செஞ்சு காட்டுறோம் நல்லா பாருங்க. ரைட், இப்போ நான் என்ன செய்யறேன்னு சொன்னா இதுகிட்ட ஒரு பிரேக்கெட் வந்து நான் என்ன செய்யறேன், ஓபன் பண்றேன். ஓபன் பண்ணிட்டு எனக்கிட்ட என்னென்ன இருக்கு, நேம் இருக்கு, அதுக்கு பிறகு ஏஜ் இருக்கு, அதுக்கு பிறகு வந்து கிளாஸ் இருக்கு, அதுக்கு பிறகு டீச்சர் நேம் ஒன்று இருக்கு, அதுக்கு பிறகு டிபார்ட்மெண்ட் ஒன்று இருக்கு, அடுத்தது நமக்கு இன்னொன்று இருக்கு கோர்ஸ் ஒன்று இருக்கு. இவ்வளவு தான் நான் பயன்படுத்த குலம்ஸ். ரைட், இதோட முடிஞ்சு. இப்ப நீங்க என்ன செய்யுங்க சொன்னா இந்த வெனுவை வந்து கீழே வந்து வேல்யூஸை வந்து நீங்க என்ன செய்யுங்கன்னு சொன்னா கீழே வந்து என்டர் பண்ணிருங்க. இவ்வளவு தான் வேலை. அதுக்கப்புறம் நீங்க என்ன செய்யுங்கன்னு சொன்னா இந்த இருக்கிற மார்க் எடுத்து போட்டு காமா மார்க்க வச்சிருங்க. ரைட், நல்லா கேளுங்க. நம்ம போட்ட முதல் இன்சைட் இன்டு ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன நான் ஒரு சேஞ்ச் செஞ்சுக்கேன், இந்த வெனுக்கும் இந்த வேல்யூஸுக்கு முன்னால இந்த பிரேக்கெட்டுக்குள்ள நான் யூஸ் பண்ணின டேபிள்ஸ், அதாவது டேபிள்ஸுக்குள்ள இருக்கிற குலம்ஸ் கொஞ்சம் பாருங்க. இந்த இருக்கிற குலம்ஸை வந்து நான் என்ன செஞ்சுக்கேன்னு சொன்னா என்டர் பண்ணிக்கேன். என்னென்ன நேம், ஏஜ், கிளாஸ், டீச்சர் நேம், டிபார்ட்மெண்ட் என்டர் பண்ணி பிரேக்கெட்டை க்ளோஸ் பண்ணி போட்டு வேல்யூஸுக்கு பக்கத்துல இந்த வேல்யூவை வந்து தூக்கி போட்டுட்டு நான் வந்து காமாவை வச்சிருக்கேன். ரைட், இப்ப நம்மகிட்ட போன முறை பார்த்த இவ்வளோத்தையும் காப்பி பண்ணுவோம். ரைட்டா, இவ்வளோத்தையும் காப்பி பண்ணிட்டு போடுவோம். ரைட், அதாவது கடைசி வழிவிட மட்டும் கடைசி டேட்டாவில் மட்டும் நீங்க என்ன செய்யுங்கன்னு சொன்னா இந்த இதை போடுங்க. இல்லாட்டி என்ன நடக்கும்னு சொன்னா நம்மளோட கோடிங் வந்து எரர் வந்து காட்டி தெரியும். ரைட், ஏன் எரர் காட்டும்னு சொன்னா ஒரு கோடிங் நான் போன கிளாஸ் சொன்னேன், ஒரு கோடிங்ல இன்னொரு கோடிங் வரும்னு சொன்னா சிம்பிள் இது நம்ம போட்டா தான் கீழே இருக்கிற கோடிங் வந்து என்ன செய்யண்டா எரர் இல்லாம இருக்கும். ரைட், இப்போ நம்ம இதை ரன் பண்ணி பார்ப்போம். அதுக்கு இதை சேவ் பண்ணுவோம். ரைட், சேவ் ஆகிட்டு இப்போ நாங்கள் என்ன செய்ய போறோம்னு சொன்னா இதை ரன் பண்ணி பார்ப்போம். டேட்டா கூட வந்து தாண்டி மறுபடியும். ரைட், ஓகே, எனக்கு கொஞ்சம் டேட்டா வந்து என்ன செஞ்சுதான் ஆட் பண்ணி போயிட்டு அப்ப நான் மூன்றுல ஒரு வேலையை செஞ்சுட்டேன். என்னது மல்டி டேட்டா வந்து ஆட் பண்ணிதான் இப்போ நமக்கு ஒரு அப்டேட்டும் டிலீட் நேரிக்கு அதை நம்ம வந்து நாம என்ன செய்வோம்னா பார்ப்போம். இன்றைக்கு இலகுவான விடயங்களை தான் நாங்க பார்க்க போறோம். ரைட், இப்ப நாங்க என்ன செய்ய போறோம்னு சொன்னா ஒரு ஐடியா இப்ப என்ன இந்த முதலாவது அறிக்கிற வர்ற வந்து என்ன செய்ய போறேன்னு சொன்னா இந்த கோர்ஸை வந்து நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னா இவர் ஜாவா கோர்ஸ் செய்யறார். இந்த ஜாவா கோர்ஸை வந்து நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னா நான் வந்து சிஎஸ்சியா வந்து என்ன செய்ய போறேன் சேஞ்ச் பண்ண போறேன். யாரு இந்த முதலாவது அறிக்கிற இந்த குமார்ல 2085 என்ற இதுல வந்து நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னா நான் என்ன செய்ய போறேன்னு சொன்ன இந்த கோர்ஸை வந்து நான் என்ன ஆக போறேன் ஜாவா கோர்ஸை வந்து சிஎஸ்சியா வந்து என்ன செய்ய போறேன் ஆக்க போறேன். ரைட், இப்போ நான் போன ஃபர்ஸ்ட் வீடியோல என்ன சொன்னேன் பிரைமரிக்கு வந்து அவசியம் மட்டும். பட் இந்த கோடிங்ல வந்து நீங்க நல்லா பார்த்துக்கொள்ளுங்க, எந்த இடத்துலயும் நான் பிரைமரிக்கு வந்து டிக்ளேர் பண்ணல. சோ என்ன நடக்குது பிரைமரிக்கு வந்து போடாம செஞ்ச என்ன நடக்குதுன்றதை காட்டுறதுக்கு தான் உங்களுக்கு வந்து நான் சோல்வ் பண்றேன். சிலவங்க சொல்லுவாங்க பிரைமரிக்கு இல்லாம வேற எதை வச்சு நம்ம செஞ்சுட்டு போலாண்டு. அவங்க சொல்றது பொய்ன்றதுக்கு நான் வந்து உங்களுக்கு ஒரு சாட்சி ஒன்று நிரூபிக்கேன். நீங்க பாருங்க. ஓகே, அதாவது எந்த ஒரு விஷயம் ஒரு யூனிக்கான விஷயம் செய்ய போறீங்கன்னு சொன்னா அதுக்கு பிரைமரிக்கு வந்து மிகவும் அவசியம். ரைட், இப்போ நல்லா பார்த்துக்கொள்ளுங்க.
இப்போ நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னா அப்டேட்டுக்கு யூஸ் பண்ற கோட் வந்து அப்டேட் நாங்க போட போறோம். அப்டேட் என்னத்தை அப்டேட் பண்ண போறீங்க? ஸ்டூடெண்ட் டேபிள அப்டேட் பண்ண போறீங்க. எங்க ஸ்டூடெண்ட்ஸ் அட் பண்ண போறீங்க. செட் எப்படி செட் பண்ண போறீங்கன்னு சொன்னா கோர்ஸ்ல இருக்கிற கோர்ஸ் இருக்கி அந்த கோர்ஸ்ல இருக்கிற ஜாவா இன்னொரு விஷயம் வந்து யூஸ் பண்ண போறோம். வேர் இந்த வேர் வந்தா எங்கன்னா நம்ம சொல்லுவோம் வேருக்கு என்ன அர்த்தம் எங்கே. சோ வேர் நம்ம சொல்லுவோமே நேம் அவர் பேர் குமார் தான் இருந்தது குமார். ரைட். நான் என்ன சொல்லியிருக்கேன் சொன்னா நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. நீ அப்டேட் பண்ணணும் ஸ்டூடெண்ட் டேபிள். அந்த அப்டேட் பண்ணக்குள்ள நீ செட் பண்ண வேண்டிய விஷயம் கோர்ஸுக்குள்ள இருக்கிற ஜாவாக நீ என்ன கோர்ஸுக்குள்ள இருக்கிற ஜாவா படிச்சிருந்தது. இதுக்குள்ள ஜாவா வராது, சிஎஸ்சி என்ன போடணும். சிஎஸ்சி அவர் அங்க வந்து சிஎஸ்சி ஜாவா படிக்கிறது. நீ என்ன செய் கோர்ஸா வந்து சிஎஸ்சிய வந்து செட் பண்ணு. எங்க நீ இந்த சிஎஸ்சிய செட் பண்ணணும்? குமாருக்குள்ள செட் பண்ணணும். திரும்பி சொல்றேன், எனக்கு ஒரு விஷயத்தை அப்டேட் பண்ணணும். அந்த அப்டேட் பண்ற டேபிள் வந்து ஸ்டூடெண்ட் டேபிள். என்னத்தை நீ அப்டேட் பண்ணணும்? கோர்ஸுக்குள்ள இருக்கிறத ஜாவாவை தூக்கி போட்டு சிஎஸ்சி அட் பண்ணு. அதை நீ எங்க அட் பண்ணணும்? எந்த இடத்துல அட் பண்ணணும்? குமார் என்ற பேர்ல இருக்கிற இடத்துல வந்து நீ என்ன செய்யணும்? அட் பண்ணணும். சரி, இதை ரன் பண்ணி பார்ப்போம் நடக்குதான்னு. நீங்க லாஸ்டா பாருங்க, இங்க அப்டேட் ஸ்டூடெண்ட் செட் கோர்ஸ் சிஎஸ்சி வேர் நேம் குமார் என்றது எரரா வந்து நமக்கு காட்டுது. ரைட். ஏன்னு சொன்ன இந்த எரரா காட்டுதுன்னு சொன்னா நீங்க நல்லா பார்க்கலாம். இந்த டேபிள ஷோ பண்றேன். குமார் என்றது 2 பேர்ல இருக்கு. இப்ப குமார் ஏஜ் 20 85 ரவி எல்லாமே என்ன நடக்குது? சேம்ல தான் இருக்கு. பட் இப்ப என்ன நடக்கும்? கோடிங்கு எந்த குமார்லது எங்க மாத்துறன்னு தெரியாது பாருங்க. சாரி, 3 குமார் இருக்கு. இப்ப 3 குமார் 4 குமார் கோடிங்க்கு தெரியும். மனுஷனுக்கே கண்டுபிடிக்க கஷ்டம். சோ கோடிங் எப்படி கண்டுபிடிக்கும்? சோ கோடிங் குழம்பிட்டு இப்ப நம்ம ப்ரோக்ராம் குழம்பிட்டு இந்த குழப்பத்தை நீக்கதான் எதை யூஸ் பண்ணணும்? பிரைமரி கீ. இப்ப எப்படி பிரைமரி கீயை வந்து யூஸ் பண்றோம், எப்படி வந்து இந்த குழப்பத்தை நீக்கணும்ன்றதை நம்ம என்ன செய்ய வேண்டாம் பார்ப்போம். ரைட்டா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நான் என்ன செய்யறேன், ஒரு பிரைமரி கீயை வந்து நான் என்ன செய்யறேன்டா கிரியேட் பண்ண போறேன். அந்த பிரைமரி கீ வந்து எதுல ஒர்க் பண்ணணும்னு சொன்னா எனக்கு ஐடி எனப்பட்ட ஒரு இதுல வந்து ஒர்க் பண்ண ஒரு குளத்துக்குள்ள வந்து அந்த பிரைமரி கீயை வந்து நான் செட் பண்ண போறேன். சோ நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னா ஒன்று நாங்க செட் பண்ணுவோம். ஈஸி தான். எப்படின்னு சொன்னா போன முறை படிச்சுதான் ஆல் தே ஆர் இதே கோடிங் தான். சாரி, கொஞ்சம் கேபிட்டல் அடிச்சுட்டோம் போல. ரைட். எப்படியில நீங்க டைப் பண்ணலாம், அது எந்த இஷ்யூவும் இல்லை. பட் நான் இங்க எல்லாமே ஸ்மால்ல தானே செஞ்சுட்டு வரேன். திரும்பி நீட் இல்லாம போகும் கோடிங். all their table student. ஓகே, நான் ஒரு விஷயத்த வந்து ஆட் பண்ண போறேன் டேபிள்ல. அந்த டேபிள் நேம் ஸ்டூடெண்ட். என்ன செய்ய போறேன்? ஆட் பண்ண போறேன் என்னது? ஒரு குளம். சாரி, குளம் வந்து ஆட் பண்ண போறேன். அந்த குளத்துக்கு பேர் வந்து என்னது? ஐடி. பட் இந்த குளம் வந்து இண்டிஜர்ல ஓட்டோவா? சரி, ஓட்டோ. நீங்க ஓட்டோன்னு அடிச்சாலே இப்படி ஒரு ஃபார்முலா வரும். நீங்க அதை கிளிக் பண்ணிட்டு ஒன்றும் இல்லை, என்ன உங்களுக்கு வேணும்? ஒரு பிரைமரி கீ. பிரைமரி கீ என்று போடலாம். ஃபாரின் கீ என்று நீங்க கிட்ட போடலாம். ஆனா எனக்கு இப்ப என்ன வேணும்? ஒரு முதன்மையான ஒரு சாவி வேணும். அதான் பிரைமரி கீ. ரைட். இப்ப நான் என்ன செய்ய போறேன்? இதை சேவ் பண்ண போறேன். ரைட், சேவ் பண்ணி பார்ப்போம். ரைட், எனக்கு இங்க கிரீன் கலர் சிக்னல் வந்து சேவ் ஆயிட்டு. இப்ப நான் இங்க ரீஃப்ரெஷ் பண்ணி பார்க்கேன். எனக்கு ஐடி என்று பட்டதான் இது கோர்ஸுக்கு கீழே வந்து சேவ் ஆயிட்டு. இப்ப நான் இந்த
டேபிள்ல சோ பண்ணி பார்த்தேன்னு சொன்னால் இந்த வந்து பாருங்க ஆட்டோமேட்டிக்கா சில ஐடி வந்து எனக்கு என்ன செஞ்சு தந்திருக்காங்க. இப்ப நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னா, இந்த முதலாவது ஐடி நம்பர் வச்சிருக்கேன் தானே, இவர கோர்ஸ் ஜாவா, இந்த கோர்ஸ்ல சிஎஸ்சியா எனக்கு கொண்டு வரணும். நான் இதை அப்டேட் பண்ணணும். நான் தெரியாம ஜாவான்னு போட்டு தான் அந்த ஸ்டூடெண்ட் இது வந்து இது வந்து என்னது சிஎஸ்சி. ஓகே, இப்ப நான் என்ன செய்யறேன்னு சொன்னா ஒண்ணுமே இல்லை. இந்த பாருங்க, இந்த நேமுக்கு பதிலா ஐடி என்று தூக்கி போடுறேன். இந்த குமாருக்கு பதிலா அவர ஸ்டூடெண்ட் ஐடியை தூக்கி போடுறேன். இவ்வளவு வந்து நான் செஞ்சுட்டேன். இப்ப நான் என்ன செய்யணும்னு சொன்னா இதை சேவ் பண்ண போறேன். ரைட், எங்க இடத்துல எரர் ஒன்று வருது. ரைட், பார்ப்போம். நம்ம எரர் என்னன்னு சொன்னா ஒரு சின்ன ஒரு எரர் தான். என்னண்டா, இங்க ஸ்டூடெண்ட்டுக்கு நான் ஸ்பெல்லிங் அப்படிதான் நீங்க பாருங்க, என்ன ஒரு சிங்கிள் அடிச்சு வச்சிருக்கேன். ஓகே, ஸ்டூடெண்ட் வந்து இப்ப சரின்னு நான் நினைக்கிறேன். ரைட், ஸ்டூடெண்ட். ஓகே, இப்ப இதை சேவ் பண்ணி பார்ப்போம் எரரா எரர் இல்லையாண்டு. ஸோ பாஸ் வந்துட்டு நமக்கு கிரீன் சிக்னல். ஸோ இப்போ நான் என்ன செய்ய போறேன், நம்ம டேபிள் வந்து டேர்வ் பண்ணி பார்க்க போறேன். ஸோ பண்ணி பார்க்க போறேன். ஸோ நல்லா பாருங்க, இங்க வந்து ஜாவா இருந்தது இப்ப சிஎஸ்சி ஆயிட்டு. அப்ப நான் முதல்ல என்ன சொன்னேன், நல்லா நீங்க பாத்தீங்களா, நான் வீடியோ ஆரம்பத்திலே பிரைமரிக்கு நான் விளங்கப்படுத்தும் போது விஷயத்த சொன்னேன். நம்மகிட்ட 3 சந்திரகுமார் டீச்சர் என்று சொன்னா எந்த சந்திரகுமாரை கூப்பிடுறது டீச்சருக்கும் தெரியாது, ப்ரோக்ராமுக்கும் தெரியாது. சோ அதை வந்து அவங்க தெரியப்படுத்தணும்னா ஜுனிக்கா வந்து ஏதாவது ஒன்று வேணும். இந்த ஜுனிக்கா தேவைக்கு பயன்படுத்தப்படுறதா இந்த பிரைமரிக்கு. நீங்க நல்லா பாருங்க, நாங்க பிரைமரிக்கு யூஸ் பண்ணிருக்கோம். இந்த ஒன்று வந்திருக்கு, வேற எங்கேயாவது ஒன்று வந்திருக்கா? இல்லை, 13 மட்டும் டேட்டா இருக்கு. ஆனா ஒரு இடத்தையும் ஒன்று வரல. ஏன்? பிரைமரி கீ என்பது யூனிக். ஒன்றுதான், அதுக்கு பிறகு அந்த ஒன்று வராது. அதுதான் என்னது பிரைமரி கீ. ஓகே, உங்களுக்கு இப்ப பிரைமரி கீ என்னன்னு விளங்கிருக்கு. இப்ப நான் என்ன செஞ்சேன், பிரைமரி கீயை பயன்படுத்தி கோர்ஸுக்குள்ள இருக்கிற ஜாவாவை நான் சிஎஸ்சியா வந்து என்ன செஞ்சுக்கிட்டா சேஞ்ச் பண்ணிக்கேன். அது போல நம்ம இன்னொன்றுக்கு நாங்க பண்ணி பார்ப்போம். ஏஜிக்கு அந்த குமார்ல ஏஜை வந்து நான் புள்ளையா என்டர் பண்ணித்தேன். ரெண்டாவது அடிக்கிற குமார் ஏஜ் வந்து நான் புள்ளையா என்டர் பண்ணித்தேன். ஸோ அவர் ஏஜ் வந்து 25 நம்ம வைப்போம். ஸோ நம்ம என்ன செய்யறோம், அதே போலதான் அப்டேட் ஸ்டூடெண்ட் செட் பண்ண போறோம். ஏஜ் எத்தனையா நம்ம சேஞ்ச் பண்ண போறோம், 25 சேஞ்ச் பண்ண போறோம். ஓகே, ஐடியை போட போறோம். ஸ்டூடெண்ட் ஐடி எத்தனாவது ஐடியா வர, 2வது ஐடி. ரைட், ஓகே. இப்ப நான் என்ன செய்ய போறேன், சேவ் பண்ண போறேன். ரைட், சேவ் சக்சஸ் ஆம். அப்படின்னா டேட்டா சக்சஸ் ஆகும். பாத்தீங்க, ஏஜுக்குள்ள 25 நமக்கு விட வந்திருக்கு. இப்ப 2 விஷயத்தை அப்டேட் பண்ண விஷயம் முடிஞ்சு. இப்ப நான் என்னென்ன பார்த்திருக்கோம், மல்டி டேட்டா எப்படி இன்சர்ட் பண்றேன்னு பார்த்துட்டோம், ஒரு விஷயத்தை எப்படி அப்டேட் பண்றேன்னு பார்த்துட்டோம். அப்டேட் பண்ற விஷயத்துல 2 விஷயம் முக்கியம். ஒன்று வந்து என்னது, இந்த வேர் வந்து கண்டிப்பா முக்கியம். வேற எங்க நீங்க அப்டேட் பண்ண போறீங்கன்னு முக்கியம். அடுத்தது பிரைமரி கீயும் முக்கியம். சோ பிரைமரி கீயை வந்து நீங்க என்ன செய்யணும்னா ஆட் பண்ணாட்டி கீழே வந்து இந்த கோட்டை நீங்க கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஆட் பண்ணி ரைட். இப்ப நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு சொன்னா, ஒரு விஷயத்தை டிலீட் பண்ண போறீங்க. எனக்கு வந்து இந்த குமார், அதாவது முதலாவது இருக்கிற குமாரோ இல்ல சாரி 3வது இருக்கிற குமார் வந்து அவர் வந்து கோர்ஸை வந்து இடையில வந்து விட்டுட்டு, அதால நான் என்ன செய்ய போறேன், இவரை வந்து நான் டிலீட் பண்ண போறேன்னு சொன்னா ஒன்றுமே இல்ல, டிலீட் பண்ண போறீங்க. யாரை டிலீட் பண்ண போறீங்க, ஃப்ரம் சாரி இதுக்கிட்ட வந்து நான் பேச விடணும். ஃப்ரம் ஸ்டூடெண்ட் டேபிள்ல எங்க டிலீட் பண்ண போறீங்க, ஐடியை கொடுக்கணும். பாத்தீங்களா, டிலீட் பண்றதுக்கு என்ன தேவை, நமக்கு ஐடி தேவை. ஐடி நம்ம டிலீட் பண்ணிடலாம். ரைட், என்ன தேவை, 3வது இருக்கிறவரை நான் டிலீட் பண்ண போறேன். ரைட், நான் இதை டிலீட் பண்ணிட்டேன். இப்ப நல்லா பாருங்க, 3 குமார், ஒரு குமார் விட்டோ. ஓகே, ரைட். இதுக்கும் பிரைமரிக்கு முக்கியமானு நீங்க கேட்பீங்க. ரைட், நான் இது பிரைமரிக்கு முக்கியமா இல்லையானதை நான் உங்களுக்கு இதை எக்ஸாம்பிள் மூலமே காட்டுறேன். நீங்க நம்ப மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். நான் நேமை பேஸ் பண்ணி எனக்கு குமார், ஏன் ஃபுல் கொட்டேஷனுக்குள்ள நம்ம
இதை போடுறோம் குமாரன் ஸ்ட்ரிங்குக்கு அப்பயும் எல்லா கோடிங்லையும் டபுள் கொட்டேஷனா யூஸ் பண்ணணும். இண்டுக்கு நார்மலா போடலாம். ஸ்ட்ரிங்ல ஒரு டெக்ஸ்ட் வடிவுல ஒரு எழுத்துல ஒரு விஷயம் வருதுன்னு சொன்னா அதை போய் நம்ம டபுள் கொட்டேஷன் தான் யூஸ் பண்ணணும். பாருங்க கோடிங் எரர் இல்லைன்னு காட்டுது, ஆனா டேபிள்ல வந்து எரர் காட்டுது. பாருங்க எரர். சோ இதுக்கு வந்து என்ன வேணும், நமக்கு பிரைமரி கீ அவசியம். பிரைமரி கீ எங்களோட கோட்ல இருந்தா தான் என்ன நடக்கும், அப்டேட்டோ டிலீட்டோ நம்மளால செய்ய முடியும். ரைட், இப்ப நான் என்ன செய்யறேன், 3வது நம்பர் தானே. இப்ப நாங்க மறுபடியும் 3 போர்டிங்கும் அதை வந்து 3 போர்டு நம்மளோட கோடிங்க வந்து நம்ம கிரீன் கலர்ல மாத்திட்டோம். இப்ப நம்ம என்ன செய்ய போறோம்னு சொன்னா, இதுகிட்ட நம்ம பிரைமரி கீயை வந்து டிக்ளேர் பண்ணிருக்கோம். இப்ப பாத்தீங்களா, இந்த இதுகிட்ட வந்து பிரைமரி கீயை டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஆனா நீங்க கோடிங் வந்து ஸ்டார்ட் பண்ணக்குள்ள இப்ப உங்களுக்கு தெரியும் தானே, அப்டேட் டிலீட் பண்றேன்னு சொன்னா பிரைமரி கீ முக்கியம். சோ நீங்க கடைசியில வந்து டிக்ளேர் பண்ணாம இதுகிட்டே நீங்க டிக்ளேர் பண்ணா உங்களுக்கு எரர் மார்க், இந்த இப்படிப்பட்ட ரெட் மார்க் உங்களுக்கு கோடிங்ல வந்து காட்டாது, உங்களுக்கும் ஒரு டிஸ்டர்பா இருக்காது. சோ இதுகிட்ட எப்படி டிக்ளேர் பண்றேன், அதையும் சிம்பிள் தான். ஐடி நாங்க கிரியேட் பண்ண போறோம். அது அந்த டேட்டா டைப் எப்படி இருக்க போகுது, நமக்கு இண்டா இருக்க போகுது. சோ எப்படி எனக்கு வேணும், அது ஓட்டோவா தான் எனக்கு வேணும். சோ இதை நாங்க கொடுக்க போறோம். அங்க என்ன செஞ்சோமோ அதுதான் இன்றையும் வேலை. அதுக்கு பிறகு என்ன வேணும், எனக்கு பிரைமரி கீ தான் எனக்கு வேணும். ரைட், பிரைமரி கீ என்று போட்டுருங்க மறக்காம. கீ இதுக்கிட்ட என்ன வரும், ஒரு காமா. சோ காமா வரும். ஓகே, இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இதுக்கிட்ட நான் எப்படி ரன் பண்ணாலும் எனக்கு ஏற்கனவே நீங்க இதை டிக்ளேர் பண்ணிக்கிங்கன்னா எனக்கு இங்க வந்து வரும் எரர் ஒன்று வரும். ஏற்கனவே ஐடி இருக்குன்னா எனக்கு எரர் வரும். ஏன் சொன்னா நான் இங்க வந்து டிக்ளேர் பண்ணிட்டேன். சோ நீங்க இங்க டிக்ளேர் பண்ணாம நீங்க என்ன செய்யலாம்னு சொன்னா, வரும்போது டேபிளை வந்து நீங்க பெஸ்டா கிரியேட் பண்ணும் பொழுது முதலாவதா இடத்திலேயே நீங்க ஐடியை நீங்க தூக்கி போட்டீங்கன்னு சொன்னா பாக்குறதுக்கு டேபிள் வந்து கொஞ்சம் நீட்டா இருக்கு. இப்ப நீங்க பாப்பீங்க, இப்ப நான் லாஸ்டா தூக்கி ஐடியை போட்டதால முக்கியமா வர வேண்டிய ஐடி நேமுக்கு பக்கத்துல ஐடி வரணும், ஆனா கோர்ஸுக்கு பக்கத்துல ஐடி வந்துருக்கு. சோ இப்படிப்பட்ட இன்னெசரியான வேலைகள் வந்து நமக்கு ஏற்படுறதை விட கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு டேட்டா பேஸை உருவாக்கணும்னு சொன்னா நீட் அண்ட் கிளீனா வந்து என்ன செய்யணும் பண்றாரு, நம்ம கோடிங்கை வந்து ரன் பண்றது மிகவும் வந்து முக்கியமான ஒரு விஷயமாக வந்து காணப்படும். ரைட் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கு நம்ம முக்கியமான விஷயங்கள் நம்ம பார்த்திருக்கோம். ஒன்று அப்டேட், டிலீட், அடுத்தது வந்து ஒரு மல்டி டேட்டாவை வந்து எப்படி இன்செர்ட் பண்ற விஷயங்களை பார்த்திருக்கோம். அதோட முக்கியமான பிரைமரி கீ என்ன, ஃபாரின் கீ என்ன. பிரைமரி கீயை வந்து நான் வந்து உங்களுக்கு எவ்வளவுக்கு விளங்கப்படுத்த இலவா முடியுமோ அவ்வளவுக்கு விளங்கப்படுத்த நான் முயற்சிச்சேன். உங்களுக்கு பிரைமரி கீயை பத்தி இன்னும் உங்களுக்கு தேவைன்னு சொன்னா சொல்லுங்க, நான் அதுக்குரிய தனி வீடியோஸை வந்து நான் என்ன செய்யறேன்னா சொல்றேன். பிரைமரி கீ எனக்கு இன்னும் டவுட்டா இருக்கு என்று சொன்னா சொல்லுங்க, நான் சொல்றேன்னு சொன்னா நான் அதிகமா பிரைமரி கீயை பத்தி கதைக்காததுக்கு காரணம் என்ன, இந்த கோடிங்குக்கு வந்து தேவையான விஷயத்தை மட்டும்தான் நான் கதைச்சேன், அதை தாண்டி நான் கதைக்கல. சோ உங்களுக்கு இன்னும் பிரைமரி கீ ஃபாரின் கீயை பத்தி இன்னும் அதிகமான விஷயங்கள் தேவைன்னு சொன்னா சொல்லுங்க, நான் அதுக்கு ஒரு தனி வீடியோ நான் போட்டுருக்கேன்.